வணக்கம் நண்பர்களே. என்னையா செஞ்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எல்லாருமே இப்படி கொடுமையாக பண்ணி வச்சிருக்கீங்க. கமாண்டில் பார்த்தா எல்லாரும் என்ன கேட்டிருக்கீங்க, நான் இந்த மாதிரி வீடு கட்டும்போது கோயிலில் மண் எடுத்துகிட்டு வந்து இதில் பூமி பூஜை பண்ணும்போது கீழே வச்சு வீடு கட்டிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, பிரச்சனை மேலே பிரச்சனை நிறையா வருதுன்னு கமாண்ட் போடுறீங்க. போன வாரம் கூட கோயிலில் பார்த்து ஒரு பொண்ணு கூட கேட்டுச்சு, நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க இந்த மாதிரி வீட்டுக்கு கீழே மண்ணை வச்சு வீடு கட்டிட்டோம், பிரச்சனை நிறையா. அன்னைக்கு மண் எடுத்துகிட்டு போன அன்னைக்கே எங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அந்த மாதிரிலாம் அன்னைக்கே அறிகுறி காமிச்சிருக்கும் போதே கொண்டு வந்து போட்டிருக்கணும், அவங்க போடலை. இப்போ வீட்டுக்கு கீழே வச்சுருக்கீங்க, இது என்ன செய்யறதுனே தெரியாமலாம் முழிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்காக வீட்டை அடிக்க முடியாது. நம்ம என்ன செய்யணும்னா, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாசலில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வந்து சாமியை கும்பிட்டு மண் எடுத்துகிட்டு வந்து கோயில் வாசலில் போட்டு, சாமி மன்னிச்சுக்க தெரியாமல் செஞ்சுட்டேன்னு சொல்லி போட்டு சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போங்க. இதுலேருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னொருத்தெல்லாம் போட்டிருக்காரு, என் குலதெய்வம் மண்ணை நான் தெரிஞ்சே எடுப்பேன், என்னை என்ன செய்யுதுன்னு பார்த்துருவோம்ன்றார். அது அவருடைய விருப்பம், நம்ம என்ன செய்ய போகிறோம். குலதெய்வங்கிட்ட வந்து விளையாடலாம், ஒரு அளவுக்கு விளையாடலாம். ரொம்ப விளையாடும் போது அவங்களுக்கும் கோவம் வரும்ல, அப்பா அம்மா கோவப்படுற மாதிரி அவங்களும் கோவப்படுவாங்கள்ல. அதனால் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. இந்த மண்ணை மட்டும் போட்டு சாமி கும்பிட்ருங்க, உங்களுக்கு மன்னிப்பு நிச்சயம் இருக்குது, எல்லாம் சிறப்பாக இருக்கும்.